கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதியை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்தண்ட சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு பிரியமான உண்மையான உபவாசம் என்பது பட்டினி கிடப்பது மட்டுமல்ல, சமூக நீதி, ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவித்தல் ஆகும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது, பசித்தவருக்கு உணவளித்து, வீடற்றோருக்கு அடைக்கலம் கொடுத்து, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்து, சக மனிதர்களுக்கு உதவுவதே உண்மையான பக்தி என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. கடவுள் விரும்பும் உண்மையான பக்தியின் அடையாளங்களை இந்த வசனம் 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. சமூக நீதி மற்றும் விடுதலை. கடவுள் வெறும் சடங்கு சார்ந்த நோன்பை விரும்புவதில்லை, மாறாக அக்கிரமத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை கட்டுகளில் இருந்து விடுவிப்பதையே அவர் உண்மையான உபவாசமாக கருதுகிறார். நுகத்தடிகளை உடைத்தல் என்பது பிறரை அடிமைப்படுத்துவதையோ அல்லது கொடுமைப்படுத்துவதையோ நிறுத்துவதை குறிக்கிறது. ஆமென். இரண்டாவதாக, ஏழைகளுக்கு உதவுதல். பசி உள்ளவர்களுக்கு உணவளிப்பது, தங்குமிடம் இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் தருவது மற்றும் ஆடை இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் அளிப்பது போன்ற செயல்கள் மிகவும் அவசியமானவை. இவை வெறும் தான தர்மங்கள் அல்ல, ஒரு விசுவாசியின் கடமை என்று ஏசாயா வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக, உறவினர்களுக்கு உதவுதல். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது என்பது உதவி தேவைப்படும் தன் சொந்த குடும்பத்தினரையோ அல்லது உறவினர்களோ புறக்கணியாமல் அவர்களுக்கு உதவுவதை குறிக்கிறது. நான்காவதாக, கடவுளுக்கு உகந்த நோன்பு. வெளிவேஷமான வழிபாட்டை விட இதயபூர்வமான அன்பும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடும் குணமே இறைவனுக்கு பிரியமானவரே. ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வாறு மற்றவர்களுக்கு உதவும் போது உங்கள் வாழ்வு விடியற்கால வெளிச்சத்தை போல பிரகாசிக்கும் என்று ஏசாயா 58 அதிகாரம் 8 - 11 வசனங்கள் முடிய தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.